அல்லேலூயா. ஜனங்களை தொழுது கொள்வார். எல்லா ஜனங்களும் கர்த்தரை தொழுது கொள்வாங்க. எல்லா ஜனங்களும் கர்த்தரை பின்பற்றுவார்கள். எல்லா ஜாதி ஜனங்களும் தேவனுக்கு பின்பாக ஓடி வருவார்கள் என்று சொல்லி அந்த மனுஷனுடைய ஜபமாக இருக்கிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நிச்சயமாகவே ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் என்று சொன்னால், தேவ சமாதானம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு வெளிச்சம் நமக்குள்ளாக இருக்கிறது. இதனால கூட ஆசீர்வாதத்தை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்திலே, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார். நாமும் என்ன செய்யணும்? ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க வேண்டும். உடைய குடும்பத்துடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். உடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு அவர் தந்தருளுவார். இந்த ஆசீர்வாதங்களை குறித்ததான அடுத்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்திலே, பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் இந்த உலகத்திலே எத்தனையோ மக்களை கர்த்தர் முன்பாக அந்த ஜனங்களை விசேஷித்த வண்ணமாக கர்த்தர் இன்றைக்கு காண்பித்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஆசீர்வாதம் என்று சொன்னாலும் யாரு ஞாபகம் வரணும்? ஆதி பிதாக்களாகிய ஆபிரகாமை தான் நமக்கு என்ன செய்யும்? ஞாபகம் வரும். நாம் நினைவு கூற வேண்டும், ஆபிரகாமே இவ்வளவு பெரிய சீமானாய் கர்த்தர் மாற்றினார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவன் ஆபிரகாமை அழைத்து அவரை ஆசீர்வதித்து தேசங்களை அவருக்கு சொந்தமாக சந்ததிக்கு தேவன் தந்திருக்கிறார். எனவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மையும் கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த 3 இடங்களில் அவர் சொல்லுகிறார். 2வது வசனத்துல, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. என அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு இறங்கி என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய தயவு பெரியது. கர்த்தருடைய பிள்ளைகள், எப்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால், அவருடைய இரக்கத்தின் மூலமாக தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். மோசே என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே இவ்விடத்திலிருந்து எங்களை என்ன செய்யாதீங்க, எங்களை கொண்டு போகாதீங்க, நீங்க வந்தீங்கன்னா நாங்க வரோம். ஆமென். ஆகவே நீங்க இல்லாம நாங்க என்ன செய்ய மாட்டோம், புறப்பட்டு போக மாட்டோம் என்று ஆண்டு சொன்னாரு. என் கிருபை உனக்கு போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என் கண்களில் உனக்கு கிருபையை நான் உனக்கு காண்பிப்பேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி